தற்போது திரு லோகநாதன் குத்துச்சண்டை வீரர் அவர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், பேசுவோம். திரு லோகநாதன், இந்தியாவினுடைய தங்க பதக்கத்திற்கான கனவு ஒன்று இன்று பொய்த்து போயிருக்கிறது என்றே சொல்லலாம். வினேத் போகத்தினுடைய தகுதி நீக்கம், அது குறித்து தங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? வணக்கம் மேடம், லோகநாதன், ஜெனரல் செக்ரட்டரி, தமிழ்நாடு ரெஸ்லிங் அசோசியேஷன். உண்மையிலேயே இந்த நியூஸ் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ரூல்ஸ் பாத்தீங்கன்னா வெயிட் 100 கிராம் இருந்தாலும் அது ஒலிம்பிக்கினுடைய ரூல்ஸ். ரெண்டாவது யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங்கினுடைய ரூலும் கூட, அதாவது கிராம் 50 கிலோனா 50 கிலோவுக்கு மேல இருக்கக்கூடாதுன்ற ரூல் இருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த முழுமையான தகவல் எனக்கு வரலைங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ரிப்ளை சொல்றோம். ஆனா அந்த வெயிட்டை நம்ம முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். பயிற்சியாளர் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது என்ன நிலவரன்றது நமக்கு இன்னும் சரியான தகவல் வரல. பாப்போங்க மேடம் என்னன்ட்டு. நிச்சயமாக திரு லோகநாதன், ஒவ்வொரு விளையாட்டிற்கு முன்னாடியும் இந்த எடையை அவங்க செக் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப நேற்றிலிருந்து இன்று ஒரே நாளில் அந்த எடை கூடுதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல பயிற்சியாளர் இதை கவனத்துல எடுத்துக்கல அப்படிங்கிறது மாதிரியாக இருக்கா உங்க கருத்து? மேடம் பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலா அவங்களுடைய வெயிட் 3 கிலோ எடை பிரிவுல தான் அவங்க இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க மெடல் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல அன்டீம் பங்கல் அவங்க அதுல அந்த கேட்டகரியில் அவங்க வின் பண்ணதுனால அவங்களால அந்த கேட்டகரியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடிய ஒரு சூழ்நிலையில 50 கேஜில அவங்க வெயிட் குறைச்சி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ குறைச்சி அவங்க இந்த அளவுக்கு டஃப் ஃபைட் பண்ணி அவங்க ஒலிம்பிக்ல செலெக்ஷன் ஆகி இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ரெண்டாவது நம்ம தங்கம் வாங்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நம்ம ஃபெடரேஷனு எல்லா ரெசர்ஸும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஸோ பயிற்சியாளரும் அதுக்கு உண்டான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போங்க என்னன்ட்டு. நம்ம சரியான முடிவுன்னு எனக்கு என்னுடைய இதுக்கு வரலைங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னன்னு சொல்றேங்க. நன்றி திரு லோகநாதன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு.